ஆமா அங்க இருக்கு. வந்துவிட்டார் எதிர்பார்த்திருக்கிற மகத்தான தலைவர் இதோ வந்துவிட்டார். வெற்றி விட்டார் KR ஜெயராமன் அவர்கள் ஆதரித்து முன்னாடி வாங்க. எதிர்பார்த்திருக்கிறேன் நம்முடைய வெற்றி திருமகன் அதன் KR ஜெயராமன் ஆதரித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்துவிட்டார். நாம் இடவே மக்கள் வெள்ளத்திலே மிதந்து நம்முடைய அண்ணாமலை IPS அவர்கள் இதோ வருகிறார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் இதோ சரித்திரம் படைக்கிறே சரித்திர நாயகன் அண்ணாமலை அவர்கள் இதோ வருகிறார். இந்த சென்றார் மகளார் இந்த முன்னாடி மண்டல் தலைவர் ரங்கநாதன் மண்டல் தலைவர் ரங்கநாதன் மண்டல் தலைவர் ரங்கநாதன் MR சரவணன் எங்க இருக்கீங்க? பாரதிய ஜனதாவுடைய மண்டல தலைவர் ரங்கநாதன் அன்புக்குரிய சகோதரர் சரவணன் அவர்கள் மேலே வருமானம் போட்டு கட்டுக்கொள்ளும். கோபி மாலை வாங்கப்பா. எங்கடா மாலை வேலை எங்கடா அங்க போட்டு வராங்க? எங்க தம்பி மாலை சாக ஹலோ வெற்றி வேட்பாளர்களுக்கு மலர் மாலை அணிவித்து வெற்றி மாலையாக வாங்கி கூட வேண்டும் என்று வாழ்த்துகிறார் நமது கொங்கு மண்டலத்தின் வெற்றி நாயகன் IPS அண்ணாமலை அண்ணன் அவர்கள். இதோ போடுங்க மாலை வாங்க. அண்ணா செஞ்சனா போடுங்க சார். ரமேஷ் போடுங்க. இதோ நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு மாலை அணிவித்து வெற்றிக்கு கட்டியம் கூடுகிறார் நமது கொங்கு மண்டலத்தின் எழுச்சி நாயகன் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். எல்லாம் வெற்றியாக கூட நம்முடைய வெற்றி வேட்பாளர் மன்னர்களுக்கு தாமரையிலே மலர் மாலை. சிங்காநல்லூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் KR ஜெயராமன் அவர்கள் தாமரையிலே மலர் மாலையை அறிவித்து இதோ எதிரிகளை தும்சம் செய்வதற்காக வீரவாள் கொடுக்க இருக்கிறார். வீரவாள் வேலுந்து வினையில்லை என்பார்கள். வேலுந்து எங்களுக்கு வெற்றிக்கு குறைவில்லை என்கிறார்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். இதோ சிங்காநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KR ஜெயராம் அவர்களுக்கு
சித்திரையிலே இரட்டை இலையில் முத்திரை வைத்து வெற்றி வாகை சூடுங்கள் என்ற தாமரை மலரிலே மாலை. மகாலட்சுமி குடியிருக்கும் அந்த தாமரை மலரிலே மாலை அணிவித்து இதோ நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறார்கள். இது வாக்கு கேட்கும் கூட்டமா இல்லை வெற்றி விழா கூட்டமா என்பது எந்த நாளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களும் தொண்டர்களும் மலர்களுக்கே மலர்களை சூடுவது போல நமது வெற்றி மலர்களுக்கு மலர் மாலைகளை சூட்டி மகிழ்கிறார்கள் தொண்டர்கள். சிறப்பு ரோஜாக்கள் சிங்காநல்லூர் தொகுதிக்கு வெற்றி கட்டியம் கூறுகிறது. எங்கு வாயிலும் சக்தியடா என்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிர்களே இல்லை என்று எதிர் வருகின்ற 2017 சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கக்கூடிய 17வது சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு மீண்டும் சிங்காநல்லூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களங்கான என்ற வாய்ப்பினை கொடுத்த எங்களது பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு டிஎஸ்ஐக்கு திமுகவை ஒரு குடும்ப ஆட்சிக்கு ஒரு குடும்பத்தில் பிரிவிலே தமிழ்நாடு இருப்பதை முறியடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி காட்டி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருந்து 4வது முறையும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடைகளே இல்லை என்று இந்திய திருநாட்டை வழிநடத்தி கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய ஆதரவோடும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அறிவியல் நையா நாகத்துறை ஆதரவோடும் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய IPS அண்ணாமலை ஆதரவோடும் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னிந்திய பார்வையாளர் புதிய நீதி கட்சி இந்து மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி மாநில கொங்கு பேரவை இந்திய ஜனநாயக கட்சி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மருதுசேனை கட்சிகளோடு இணைந்து இன்றைக்கு நம்முடைய 15வது நாட்களாக சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வாக்குகளை சேகரிப்பதற்காக நம்முடைய கொங்கு நாட்டுடைய மைந்தன் தமிழகத்திலே தாமரையை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த பெருமை முன்னாள் மாநில தலைவர் இன்றைய IPS அண்ணாமலை அவர்கள் இங்கே தேர்தல் பரப்புரை ஆற்றுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய ரமேஷ்குமார் அவர்களுக்கும் கொஞ்சம் வாங்கி வைங்க கொஞ்சம் வால்யூம் வைங்க மைக்கு கொஞ்சம் வால்யூம் வைங்க அந்த மைக்கு வால்யூம் வச்சிருங்க. இந்த ஹலோ 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 ஏப்பா ஆடியோ கட் பண்ணுப்பா தம்பி. ஹலோ தம்பி மைக் கட் பண்ணு. ஹலோ 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 பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணாமலை IPS அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்கள்.
அவரோடு மாவட்டத்துடைய முன்னாள் தலைவர் மாவட்டத்துடைய தலைவர் அன்புக்குரிய ரமேஷ்குமார் அவர்களும் இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய ராஜேந்திர பிரசாத் சரவணன் ஆர்டி முரளி மற்றும் பாரதிய ஜனதாவுடைய எம்ஆர் சரவணன் மண்டல தலைவர் ரங்கநாதன் மாநில செயல் உறுப்பினர் முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி ராமசாமி உமாராணி விஜயரவி மண்டல தலைவர்கள் சிங்கை தொகுதி ரமேஷ்குமார் வாசுகுமார் சொர்ணமணி அரவிந்த் ஜானகிராமன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் மாநில மாணவருடைய செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் ஹலோ நம்முடைய சிங்கநல்லூர் தொகுதியுடைய பகுதி கழகத்துறை செயலாளர்கள் அன்புக்குரிய மோகனசாமி அவர்களும் அன்புக்குரிய சிவமணியண்டன் சந்திரசேகர் சிவகுமார் உலகநாதன் அன்புக்குரிய வெள்ளிங்கிரியன் அவர்கள் மற்றும் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அன்புக்குரிய பேலுமேட்டு துரைசாமி அன்புக்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி அன்புக்குரிய சாரமேட்டு பெருமாள் அவர்கள் அன்புக்குரிய சிங்கை வசந்தி சிங்கை முத்து துரைசாமி சிங் விமல் சோமர் சக்திவேல் வட்டக்கழக செயலாளர் இந்த பகுதியுடைய வட்டக்கழக ராஜ்குமார் ரமேஷ்குமார் அரவிந்த் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயல் பாஸ்கர் அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் சிங்கை சேது நக்கீரன் ஆட்டோ பாலு திருப்பதி வேணுகோபால் நடராஜ் நாராயணதாஸ் குணவரன் கண்ணன் மீனாகுமாரி கிருஷ்ணவேணி சாமியானா பாபு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் பி கே கணேசன் ஜெயலட்சுமி அருண்குமார் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர் உரியார்மியன் அருணேஸ்வரன் ஐயாசாமி பி வி தாசன் தென்னிந்திய பாடல்களுடைய மனோரஞ்சன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அக்பர் சரீப் புதிய நீதி கட்சி அன்புக்குரிய இருகூர் அசோக் அவர்கள் மாநில கொங்கு பேரவை கொங்கு தேவராஜ் அவர்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி நேர்நக நந்த அவர்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்றம் விஷ்ணு லட்சுமணன் அவர்கள் ஆகியோரோடு இணைந்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற விதமாக இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற தமிழக மக்களை ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்த நம்முடைய எடப்பாடியாருடைய தலைமையிலே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று உறுதி கொண்டு 6 மாதங்களுக்கு முன்பே நம்முடைய பாரத நாட்டை இந்திய நாட்டை ஊராரங்கில உயர்த்தி பிடித்து இந்த இந்தியர் என்றால் நெஞ்சுரத்தோடு செல்ல முடியும் என்ற பெருமையை தேடி தந்து 3வது முறையாகவும் பிரதமராக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆதரவோடு கூட்டணி அமைத்து தொடர்ந்து இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே பல்வேறு வரிச்சுமைகள், வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு திமுக அரசு, மின் கட்டணம் பல மடங்கு உயர்வு, இப்படி இருந்தாலும் கூட 525 வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதியை கொடுத்தார்கள். குறிப்பாக பொதுமக்களை ஏமாறும் பரவலை நாடொன்றுக்கு அரசினுடைய இயந்திரமாக பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு வரை பல கட்ட போராட்டம் கொடுக்கப்படவில்லை. அதற்கு மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களை பணி நியமனம் என்று அறிவித்தார்கள். அதுவும் 38 மாவட்டங்களிலும் அன்புக்குரிய சகோதரர்களாம் கஞ்சி கொடுத்து போராட்டம் நடத்தினார்கள். அதுவும் செவிதாக்கவில்லை. அதற்கு மேலாக கொரோனா காலத்திலே தன் உயரையும் துச்சபலம் மதித்து பணியாற்றிய அன்புக்குரிய செவிலியர்களை அரசு பணி நியமனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு பண்ணவில்லை. ஆகவே எதிர் வருகின்ற காலங்களில் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு மத்திய அரசோடு இருந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மீண்டும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி தேசிய ஜனநாயக ஆதரவோடு அமையும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே மாதம் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து மீண்டும் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக குழு ஆதரவோடு எடப்பாடி அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது நம்முடைய கோவை மாவட்டத்திற்கும் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும். அதிசயம் மட்டுமல்ல, இந்த மேடை என்று சொல்ற உண்மை நடக்கும். கண்டிப்பாக உண்மை நடக்கும். என்னவென்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த சிறு தவறு மீண்டும் நடக்காது. நம்முடைய கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் ஒரு மத்திய அமைச்சரை நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அமித்ஷா அண்ணாமலை அவர்களை இன்று சூழ்நிலைக்கிறோம். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களை கோவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே, நம்ம தமிழ் மண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே கண்டிப்பாக மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று
கோவையில் உள்ள விடுபட்ட திட்டங்கள் அனைத்தையும் நம்முடைய விமான நிலைய விரிவாக்கம், நம்முடைய மெட்ரோ ரயில் திட்டம், புறவழிச்சாலை, இன்னொரு அத்தனை விடுபட்ட திட்டங்களையும் கோவை மாவட்டத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக மே மாதம் 4ஆம் தேதிக்கு பின்பாக கண்டிப்பாக புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி அமைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கொங்கமடம் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் நம்ம அண்ணாமலையாரோடு இணைந்து கோவையில் விடுபட்ட திட்டங்களை அத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய இந்து மண்ணினுடைய மக்கள் கட்சி, இந்து மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் யாராவது பெயரை விட்டிருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி உங்களை எல்லாம் பொறுப்பாளர்களை கொண்டு உங்களுடைய பெயர்களை கொண்டதாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த விரியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. அன்பு சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, கோவை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்தங்கள், உற்றார் உறவினர், அண்ணன் தம்பி, அங்காடி மகள் அத்தனை பேர் விட்டுமே இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும் தொலைபேசியில் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை சொல்லி அடுத்தபடியாக நம்முடைய தாமரை சொந்தங்கள் தமிழகத்திலே எண்மண் நன்மக்களின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமங்களிலும் தாமரையை வேட்டி காட்டி நரேந்திர மோடிக்கு தொடர்ந்து 3வது ஆதரவு கொடுத்து இந்த கொங்கு நாட்டு வெங்கமணியிலே திறமைக்கிற தனிமுத்திர வைத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரொம்ப சுப்படமாக இருந்து சவால் விடுகிற அருமைக்குரிய அருமையனம் முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் இந்நாள் IPS அண்ணாமலை அவர்கள் நாளைய மத்திய மந்திரியாக பொறுப்பேற்கக்கூடிய அருமை அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு சேகரித்து உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான மனிதருக்காக, ஒரு இனிமையான மனிதருக்காக கடந்த 20 ஆண்டு காலம் படிப்படியாக அரசியல் உயர்ந்து ஒருவரு படியாக கடந்த 20 ஆண்டு காலமாக ஒருவரு படியாக அரசியலில் உயர்ந்து 5 ஆண்டு காலம் விளாங்கரிச்சியினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், 5 ஆண்டு காலம் SS குளத்தினுடைய யூனியன் சேர்மன், 5 ஆண்டு காலம் கோவை மாநகராட்சியினுடைய கிழக்கு மண்டல தலைவர், கடந்த 5 ஆண்டு காலம் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உங்களுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர். அருமை சொந்தங்களே, படிப்படியாக அரசியல் உயர்ந்து கடைக்கோடியிலிருந்து மேலே வரை எல்லா பொறுப்புகளையும் 20 ஆண்டுகளாக நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஹலோ, ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் KR ஜெயராம் அவர்களை ஆதரித்து நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, எளிமையான, எப்பொழுதும் சிரிக்கக்கூடிய, எப்பொழுதும் மக்களுக்கு ஓடோடி வேலை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக மறுபடியும் வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு சிங்கானூரை பொறுத்தவரை களத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்கிறாங்க. அரசியல் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே நம்ம வேற இடத்துல பார்ப்போம், 2-3 வேட்பாளர் இருப்பாங்க. ஆனா சிங்கானூர் தொகுதியை அவருடைய பேரை அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் தொடர்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்பதான் நம்ம தங்கச்சி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. போன முறை மக்கள் நீதி மையம் சார்பாக உடுமலைப்பேட்டையில் நின்னாங்க. அப்பதான் கமலஹாசன் ஐயா டிவியை உடைச்சு, டார்ச் லைட்டை உடைச்சு, ஏதோ உடைச்சு திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் எல்லாம் செய்து இன்னைக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சியே இல்லாம போய் திமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. அவருடைய பிரச்சாரத்தை கமலஹாசன் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. 17ஆம் தேதியிலிருந்து அவ்வளவுதான், 3 நாள். ஒரு ராஜ்யசபா MP கொடுத்ததுக்கு உனக்கு 3 நாள் பிரச்சாரம். கமலஹாசன் 17ஆம் தேதி வரப்போறாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட்டம் போட்டு யோசிக்கிறாங்க, எப்படி ராகுல் காந்தி அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. அவர் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்து டெல்லியில் இருக்கார். ஏன்னா அவருக்கு தேர்தலுடைய ரிசல்ட் தெரியும். தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பதவியேற்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அதே போல தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 210 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சிக்கு வரப்போதுன்னு தெரியும். இப்ப அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருவதற்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அதனால தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எப்படியாச்சும் சிங்காநல்லூருக்கும் நம்முடைய கோயம்புத்தூர்ல இன்னொரு தொகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறாங்க.
ஐயா ராகுல் காந்தி எப்ப வருவார்னா 2 இடம் இருந்தா தான் வருவார். அவருக்கு கடல் இருந்தா உள்ள தாண்டி குதிக்கிறதுக்கு வருவார். கடல் இல்லைன்னா ஒரு குளத்துல 2 மீன் விட்டீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வருவார். பீகார்ல அப்படித்தான் ஒரு குளத்தை வெட்டி வச்சு ராகுல் காந்தி கூட்டிட்டு போனாங்க. கேரளால பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் கடலை காட்டி கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சிங்காநல்லூர்லயும் பவுண்டம்பாளையத்திலையும் குளத்தை வெட்டி மீனை விட்டு ராகுல் காந்தியோட கூட்டு வரக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இந்த பகுதியிலிருந்து வெற்றியை பெற்று ஒரு சரித்திர நாயகனாக தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய போறார்கள். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, நாம் இன்னொன்றை நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு ஒரு கட்சி சுத்தமா ஆகாது அப்படின்னா அது காங்கிரஸ். இன்னொரு கட்சி சுத்தமா இருக்கவே கூடாதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அது ஆமை புகுந்த வீடு மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு ஆமை புகுந்திருக்கக்கூடிய வீடு மாதிரி. 12 ஆண்டுகளாக மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு திமுக வெளியே போக போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் எந்த சொந்தமும் கூட முதல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கே தயாரா இல்லாத சொந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் நம்முடைய சிங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரே ஒரு வேட்பாளர் தான் உங்க முன்னாடி வந்துட்டு மற்றவங்களும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் அவர்கள் உங்களுக்காக 20 ஆண்டு காலமாக வேறு வேறு மக்கள் பணிகளை பாடுபடக்கூடியவரை இந்த முறை நீங்கள் மற்றொரு முறை நம்முடைய இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி சின்னத்தில் நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, 1965 பொள்ளாச்சியில இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்த பொழுது பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக யாருக்கு எதிராக நடத்தினாங்க? காங்கிரஸ்க்கு எதிராக. 1970 யாரு கூட்டணி வச்சாங்க? அதே காங்கிரசும் திமுக. 1972 கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுக்கும் பொழுது மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாங்க? காங்கிரஸ். மாநிலத்தில் ஆட்சியில் யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்திற்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் பாருங்க. இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இங்க ஆட்சியில் யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாங்க? காங்கிரஸ். நம்முடைய டெல்டா பகுதியில மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மேலே ஆட்சியில் யார் இருந்தாங்க? காங்கிரஸ். கீழே ஆட்சியில் யார் இருந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம். அருமை சொந்தங்களே, இதெல்லாம் பார்த்துத்தான் தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் மிக தெளிவாக நமக்கு காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று இந்தியாவில் 12 ஆண்டுகளாக முழு பாரதத்திலும் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்கின்ற ஒரு பெரிய அலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி காலம் என்பது ஒரு மிக கொடூரமான ஒரு ஆட்சி காலம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் இந்த அளவுக்கு எங்கேயும் நடந்ததாக எந்த பதிவேட்டிலும் பார்க்கல. அருமை சொந்தங்களே, நாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக எப்பொழுதும் எந்த வரலாற்றிலும் கூட நடந்தது கிடையாது. பாலியல் வன்கொடுமை, சகோதரிகளுக்கு எதிராக, தாய்மார்களுக்கு எதிராக ரேப், கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகளில் 2080 வழக்குகள். அதே போல படுகொலைகள் மட்டுமே 8008 படுகொலைகள். அதே போல 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை 39,900 வழக்குகள். அருமை சொந்தங்களே, எந்த அடிப்படையில் நம்ம திமுக காரங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்க சொல்லுங்க? எந்த அடிப்படை? என்ன சாதனை அவர்கள் செய்தார்கள்? என்ன வளர்ச்சி திட்டத்தை கொடுத்தாங்க? எங்கேயாவது பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தப்பி தவறி கோயம்புத்தூருக்குள்ள ஒரு ரிப்பன் கட் பண்ண வந்தா கூட அந்த திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில நிதி ஒதுக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு தேங்காய் உடைக்கப்பட்டு ஆரம்பித்த திட்டமாகத்தான் இருக்கு. ரிப்பனை வெட்டுவதற்கு மட்டும் முதல் ஆளாக தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் கோயம்புத்தூர் பக்கம் வர்றாருன்னா நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர். அருமை சொந்தங்களே, எப்படி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில போன முறை 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல 9 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுல 1 பாரதிய ஜனதா கட்சி எப்படி 10க்கு 10 கொடுத்தோமோ
இந்த முறை நம்முடைய கொங்கு மண்டலத்துல 21 சீட்டில் 21க்கு 21 நாம் கொடுக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, அண்ணன் மதிப்புக்குரிய எஸ் பி வேலுமணி அவர்கள் இந்த 21 சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். நேற்று இரவு நான் அண்ணன் வேலுமணி அவர்களை சந்தித்த பொழுது, நேற்று இரவு 2 மணிக்கு நாங்கள் இருவரும் சந்தித்தோம். அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஊட்டியிலிருந்து வந்தாரு. நானும் என்னுடைய பிரச்சாரத்தை பொள்ளாச்சியிலிருந்து முடித்துவிட்டு சென்று சந்தித்த பொழுது 2 மணி. ஏன்னா மிக கடுமையாக ஒரு தலைவர்களும் இங்கே உழைத்துக் கொண்டிருப்பது. நம்முடைய கொங்கு பகுதிக்குள்ள 21 சீட்டுல எங்கேயும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இடத்திலும் கூட வெற்றிவிடக் கூடாது. அருமை சொந்தங்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஐயா. திமுக கட்சியை நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க. அந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தா திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி. கடந்த 5 ஆண்டு காலமாக வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ள யார் இல்ல, திமுக காரங்கையில சாவியை கொடுத்து தமிழக மக்கள் படாத பாடு கொட்டுப்பட்டிருப்பதை கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இருவரும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எப்பொழுதெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களோ தமிழகத்திற்கு எதிராக மட்டும்தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பு கொடுத்த பிறகு அது ஜியோவா போடுவதற்கு அவ்வளவு தாமதம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடத்துல சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இணைந்திருப்பது ஒன்று, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் மாநிலத்திற்கு கொண்டு வரும். உடனே கனிமொழி அக்கா கேட்கிறாங்க, இணக்கமா இருக்கிறதுக்காக இப்படியான்? கனிமொழி அக்கா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணக்கமாக இருந்து கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, நம்முடைய நிலப்பரப்பை தாரவாத்திருக்கிறீங்க. நிலப்பரப்பை நம்முடைய கச்சத்தீவை தூக்கி நீங்க கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு 13,000 மீனவர்கள் கடந்த 14 ஆண்டுகளை வேறு இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் 52 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். தினந்தோறும் நடக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு பொறுப்பு யாருன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்த பொழுது. அருமை சொந்தங்களை, இன்னொரு பெரிய காமெடி, பக்கத்துல பாண்டிச்சேரியில் இப்பதான் எலெக்ஷன் நடந்து முடிந்து ஏப்ரல் 9ஆம் தேதி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இவங்க கூட்டணி இந்தி கூட்டணி, மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். 16 இடத்துல காங்கிரஸ் நிக்கிறாங்க, மிச்ச இடத்துல திமுக திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. ஐயா, காங்கிரஸ்காரன் 16 இடத்துல தான் போட்டி போடணும். ஆனா அங்க காங்கிரஸ் 22 இடத்துல போட்டி போடுறாங்க. 22 இடத்துல சின்னத்தோடு. திருமாவளவன் அவர்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதியை தாண்டி 3 தொகுதி சின்னத்தோடு போட்டி போடுகின்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒதுக்கப்பட்ட தொகுதியை தாண்டி 3 தொகுதி போட்டு போடுறான். இது என்னங்க ஐயா கூட்டணி தர்மம்? ஒரு கூட்டணிக்குள்ள 30 சீட்டை உங்களால பிரிக்க முடியல. புதுச்சேரியில ஒத்துக்கொண்ட சீட்டை விட காங்கிரஸ் 6 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறான். இதுல அநியாயம் என்னன்னாங்க, ராகுல் காந்தி புதுச்சேரி பிரச்சாரத்துக்கு வந்தார். காங்கிரஸ்ல 16 பேருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா காங்கிரஸ் வேட்பாளராக 6 பேர் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க இல்லைங்களா, அவர்களை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு போனார். இது நமக்கு என்ன தெரிகிறது? தமிழகத்துல ராகுல் காந்தி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன் ராகுல் காந்தி அவர் இந்த பக்கம் வரலாமே? பாலக்காட்டுல கேரளால பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானத்தை பிடிக்கிறார். ஐயா, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்க ஐயா இருக்கு? தாய்மார்களே, கோயம்புத்தூர் விமான நிலையம் எங்க இருக்கு? கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் யார்? திமுக சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர். உள்ள போறவரை வெளியே வந்து அந்த வேட்பாளரை ஆதரிச்சு பேசலாமே. வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ள வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாம இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுங்க? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்கள் இருவருக்கும் அந்த கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பம் இல்லை, தோல்வி பயம் தெரிகிறது. அதை தாண்டியும் இருவரும் பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கோயம்புத்தூர்ல நம்முடைய 10 ரூபாய் பாலாஜி சாராய அமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஐயா, நமக்கு ஒரு நல்ல வேலை பண்ணிட்டார். அண்ணன் ஜெயராமன் அவர்கள் இதற்கு முன்பெல்லாம் அந்த தொகுதியில போட்டி போடும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போட்டி போடுவார். திமுக காரன் நிற்பா, இந்த பக்கம் நம்முடைய ரெட்டலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கும். இந்த முறை செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா, அவர் கரூர்ல இருந்து வந்தார். மொத்த கோயம்புத்தூர் திமுகவையும் ஒழிக்க வேண்டும் என்று ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சை இந்த முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார். சிங்கானல்லூரை சார்ந்த இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் நார்த், சிங்கானல்லூர் காங்கிரஸ், கவுண்டபாளையம் காங்கிரஸ்,
செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து வந்து மொத்தமாக கோயம்புத்தூர் தெருக்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவரு போய் கோயம்புத்தூர் தெருக்கள் நிற்கிறார். அதனால சிங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய வாக்கும் அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஐயா 10 ரூபாய் பாலாஜி என்பவர் விஷக்கிருமி. நீங்க யாராவது எலெக்ஷன் முடிந்த பிறகு கரூர் பக்கம் போனீங்கன்னா கரூருக்குள்ள தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ஐயா 251 பட்டி போட்டிருக்கிறாங்க. 251 பட்டினாங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னா, ஒரு பொதுவாக இடம் இருக்கும்னா இங்க ஒரு பட்டி போட்டுருவாங்க, ஷெட் அடிச்சு பட்டி போட்டுருவாங்க. பட்டிக்கு வெளியே முனியாண்டி மேஸ்டர் எழுதியிருப்பாங்க, பொங்கல் 5 ரூபாய், காஃபி 10 ரூபாய். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அது ஹோட்டல் மாதிரி தெரியணும் அப்படின்னு காலையில மக்களை கூட்டிட்டு போய் பட்டிகள் உட்கார வச்சுட்டு சாயந்தரம் திறந்து விடுவாங்க. நம்ம கரூர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் சென்னைக்கு வந்தாரு, எலெக்ஷன் கமிஷனை போய் பார்த்தாரு. 251 பட்டியும் போட்டோ எடுத்து கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு ஆர்டர் போட்டிருக்காங்க. கரூர்ல 251 பட்டியும் பூட்டி சாவி கலெக்டர் கையில் இருக்கு. 251 பட்டியும் பூட்டி ஆச்சு. ஐயா எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சில இடத்துல பட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு திமுக காரங்க சொன்னா, அண்ணே பட்டி போட்டா பிரச்சனை இல்லைன்னு, ஏதோ டீ காஃபி கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடலாம். உள்ள உட்கார்ந்து இருக்கிறோன்னே அந்த வெயில்ல உதயநிதி படத்தை போட்டு விட்டானே பார்க்க சொல்லி, அதான் முடியல. அருமை சொந்தங்களே, அந்த பட்டி போட்டு பட்டியல மக்களை அடைத்து வைத்து அவங்களுக்கு ஒரு பொங்கல் டீயும் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு பாடுறானா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அருமை சொந்தங்களே. அதனால்தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இவை யாரு நம்மளை வந்து ஒழிக்கிறதுக்கு, நாம முதல்ல இவனை ஒழிப்போம். அதனால்தான் அருமை சொந்தங்களே, எனக்கு தெரியும் இந்த பகுதியில கோயம்புத்தூர் தெற்குல அருமை சகோதரர் அருமையன் அம்மன் அர்ஜுனன் அவர்கள் நடந்தே போறாரு, நடந்தே மக்களை பார்க்கிறாரு, எல்லோரையும் பார்க்கிறாரு. அங்கே வெற்றி உறுதி. சிங்காநல்லூர்ல வேட்புமனு தாக்கல் செய்த பிறகே உறுதி. அண்ணன் ஏன் பிரச்சாரம் பண்றாரு கூட தெரியல. மக்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அண்ணன் தாய்மார்களை பார்த்து நன்றி தான் சொல்லணும். தாய்மார்களே நன்றி, அம்மாக்களுக்கு நன்றி, வாக்காளருக்கு நன்றி, மறுபடியும் எனக்காக கூட நிக்கிறீங்க, நன்றி தான் சொல்லணும். ஆனா இவரு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிரச்சாரமா பண்றாரு. நானும் பேப்பரை பாக்குறேன். காலையில 6 மணிக்கு பாயிண்ட் போனாருன்னா 10 மணி 12 மணி வரைக்கும் போயிட்டே இருக்காரு. அது இவருடைய கடமை. மக்களை பார்க்கணும். எந்த மக்களும் கூட நம்மளை தப்பா எடுத்துக்க கூடாது. ஜனநாயகத்தில் எப்பொழுதுமே ஜெயித்து விட்டோம் என்கின்ற ஆணவமும் கர்வமும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு இலக்கணமாக நம்முடைய அண்ணன் சிங்கையினுடைய ஜெயராமன் இருக்கிறார். அருமை சொந்தங்களும் எல்லோருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதிலே நாம் உறுதியாக இருப்போம். அவங்க நம்ம தமிழகத்திற்கு இந்த நேரத்தில் தேவை கிடையாது. காங்கிரசினுடைய மாநில தலைவரே சொல்றார், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வம் பெருந்தகை, ஏன்பா இந்த எலெக்ஷனை மட்டும் போட்டி போட்டுட்டு ரிசல்ட் வந்தோடனே பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். ஐயா, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை விட காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி அதிகம், தொண்டர்கள் கம்மிதான், கோஷ்டிகள் அவ்வளவு அதிகம். அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? காங்கிரஸ் வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியை ஏத்துக்கலாம். அந்த சகோதரி எப்பவோ இருக்காங்க, புகைப்படம் எடுத்தாங்களாமா, அதை சோசியல் மீடியால போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயம். அதனால் அருமை சொந்தங்களே, மறுபடியும் நான் கேட்கின்றேன், ஒரு கட்சி அந்த சகோதரி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கட்சி என்ன சப்போர்ட் கொடுக்க போகுதுங்க? திமுக என்ன சப்போர்ட் கொடுக்க போறோம்? மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்களா? இங்க ஜெயராமன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர்னா உரிமையாக மோடி ஐயாட்ட கேட்பான். ஐயா 18ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு மோடி ஐயா வர்றான், கோயம்புத்தூருக்கே வர்றாங்க. 18ஆம் தேதி இங்கே வந்து உங்களை சந்திப்பதற்கு வர்றாங்க. நம்மை பொறுத்தவரை அண்ணன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க. ஐயா, கோயம்புத்தூர் ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய இடம், உலகம் தரம் வாய்ந்த, இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் சிட்டிங் ஐயா. இது எங்கேயோ கொண்டு போய் இந்த சிட்டியை நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போகணும். மத்தியிலே மோடி அவர்கள், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சிங்கையில அண்ணன் ஜெயராமன் அவர்கள், 3 பேரும் இணையும் பொழுது வரக்கூடிய நிதியெல்லாம் நாங்கள் கொண்டு வருகின்றோம், இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றோம் என்கின்ற உறுதியும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல இடத்துல பொய்யா பேசுறார். வெயில் அதிகமாக அவருடைய பொய்யும் அதிகமாயிட்டே போகுது. அதனால திமுக காரங்க யாராவது நான் பேசுவதை கேட்டுட்டீங்கன்னா கெட்டியும் ஒரு இடத்தை பிடிச்சிட்டு நில்லுங்க, தலை சுத்து கீழே விழுந்துறாதீங்க. ஏன்னா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, பிஜேபி எதுவும் செய்யல. ஸ்டாலின் ஐயா கோயம்புத்தூருக்கு மட்டுமே நம்முடைய மத்திய அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி,
கோயம்புத்தூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு அம்ரித் பாரத் திட்டத்துல 800 கோடி. போத்தனூர் சந்திப்பு ரயில்வே நிலைய மேம்பாடு 224 கோடி. கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி. கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழி சாலை 3500 கோடி. கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை 275 கோடி. கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் சாலை 750 கோடி. பெரியநாயக்கம்பாளையம் மேம்பாலம் 115.5 கோடி. இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 580 கோடி. எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் சிங்கையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 580 கோடிங்கம்மா. எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி. ஸ்மார்ட் சிட்டி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது கோயம்புத்தூருக்கு மட்டுமே அந்த காலகட்டத்தில் 1000 கோடி ரூபாய் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு நாம் கொடுத்திருக்கின்றோம். பிரதம மந்திரியினுடைய வீடு வழங்கும் திட்டத்துல கோயம்புத்தூர்ல மட்டுமே 31,578 மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். நகர்ப்புறத்தினுடைய அமிர்த் திட்டத்திற்கு 1029 கோடி. சுமநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் 31,725 பயனாளிகள். தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் கோயம்புத்தூருக்கு மட்டுமே 2,499 கோடி முதல் தவணை. இரண்டாவது தவணையில 15,885 கோடி. இந்திர தனுஷ் திட்டத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய எல்லா வகையான தடுப்பூசி மட்டுமே கோயம்புத்தூர்ல 2,142 முகாம்கள், 3,566 குழந்தைகளுக்கு, 646 கர்ப்பிணிகளுக்கு 11 வகையான இலவச தடுப்பூசியை மத்திய அரசு முழுவதும் கொடுத்திருக்கிறாங்க. சென்னை, பெங்களூர், கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3,800 கோடி. ஜல்ஜீவன் திட்டத்துல இந்த ஒரு பகுதிக்கு மட்டுமே 3,72,578 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் நீர். பிரதமருடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக தரத்தோடு வரக்கூடிய மக்கள் மருந்தகம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 104 மருந்தகத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. ஜனனி சுரக்ஷா திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 12,000 பயனாளிகள் கர்ப்பிணிகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும். ஐயா படிச்சுக்கிட்டே போலாம், வெயில நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் மத்திய அரசு எப்பொழுதும் தமிழகத்தில் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் பொழுது நம்ம கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஒழுக்கமா வந்து சேரும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, மறந்து இருந்து விடக்கூடாது, இருந்து மறந்து விடக்கூடாது. நம்முடைய அண்ணனுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் நாம் கடுமையாக களத்தில் பணியாற்றி ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சிங்கையினுடைய குரலாக அண்ணன் அவர்களை இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதிகள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு ஒரு வருடமும் 6,000 ரூபாய் பாரத பிரதமர் அவங்க PM கிசான் திட்டத்தில் அனுப்பி வைக்கிறார். இன்னைக்கு 3,000 ரூபாய் அதுக்கு மேல போட்டு 9,000 ரூபாயாக தமிழகத்துல விவசாய பெருமக்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். மகளிர் அருமை சொந்தங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய உரிமை தொகை 1000 2,000 உயர்த்தப்படும். அதுவும் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய எல்லா குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா எவ்வளவு ரேட் ஏற்றி வச்சிருக்கிறான், சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால், இவை ஏற்றாது எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாத்தையும் ஏற்றிட்டான். அதிலிருந்து கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த சுமையை குறைப்பதற்காக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்குக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் உங்களுடைய இல்லத்திற்கு வர இருக்கிறது. 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, விலையில்லாத ஃப்ரிட்ஜ். நான் ஒரு திமுக காரனை பார்த்தேன். ஒரு கையில ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், அண்ணே என்னண்ணே அப்படின்னு. அண்ணே டோக்கன் கொடுக்குறேன்னே. நான் என்னண்ணே டோக்கன் காட்டுங்கண்ணே. அந்த டோக்கன்ல 8,000 ரூபாய்னு போட்ட ஒரு டோக்கன். நான் கேட்டேன், என்னண்ணே நீங்க ரிசர்வ் பேங்க் கவர்னரான், எதுக்கு ஏன் டோக்கன் கொடுக்குறீங்க? அருமை சொந்தங்களே, இந்த மாதிரி கில்லாடி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த அடுத்த 4 நாட்கள்ல இந்த டோக்கன் நீங்க வச்சுக்கங்கம்மா. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த டோக்கன்ல பாதியை கிழிச்சு திமுக ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா உடனே உங்க வங்கி கணக்குக்கு 8,000 ரூபாய் போட்டுருவோம். யாருக்கு அதுல யாரு பூ சுத்துறாங்க? இது மாதிரிதான் கரூர்ல இருந்து 10 ரூபாய் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் வந்து கொலுசு தூக்கிட்டு வந்தார். அந்த கொலுசை சோதனை பண்ணி பார்த்ததுல வெள்ளி கொலுசுல 98% வெள்ளியே இல்லைங்க ஐயா, வெள்ளியே இல்லை. இன்னைக்கு எல்லாம் கோயம்புத்தூர் தெற்குல பேசிக்கிறாங்க, வெள்ளி கட்டி கொடுக்கிறாங்க. ஏயா வெள்ளி கொலுசு கொடுக்குறேன்னு சொல்லியே 98% வெள்ளியை காணா, இல்ல வெள்ளியை கட்டி எங்க கொடுக்குறாங்க? அருமை சொந்தங்களே, அடுத்த 4 நாட்கள்ல எல்லா வேலையும் செய்வார்கள் உலகத்தரம் வாய்ந்த கில்லாடிகள். அதனால என்ன சொன்னாலும் கூட நீங்க தெளிவாக இருக்கணும். நம்முடைய கூட்டணி மட்டும்தான் உங்களுக்காக உங்களோடு இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் நேரடியாக நிறுவ போட்டு முதல் 100 நாட்கள்ல தமிழகத்தில் இந்த கஞ்சா புழக்கத்தை பெருமளவில் நாம் கட்டுப்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் அளித்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களை இன்றைக்கு நாம் புரிஞ்சுக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மா டிஜிபி மாத்தினது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? டிஜிபி மாத்தினா சகோதரி படிச்சீங்களா? அம்மா டிஜிபி அண்ணே 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினது பார்த்தீங்களா? ஓகே,
டிஜிபியை மாத்தியாச்சு, தலைமைச் செயலரை மாத்தியாச்சு. 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நம்முடைய அண்ணன் சிங்கையில நம்முடைய வெற்றி வேட்பாளரை ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு நீங்கள் அவரை இங்கிருந்து சட்டமன்றத்துக்கு உங்களுடைய குரலாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளராக நம் முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெயராம் அவர்கள் இருக்கின்றார்கள். சிங்காரலூர் தொகுதி பொறுப்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாவட்ட நிர்வாகிகள் சிங்கை முத்து, அண்ணன் பீலமேடு துரைசாமி அவர்கள், சிங்கை வசந்தி அவர்கள், விமல் சோமு அவர்கள், சக்திவேல் அவர்கள், ரகுநாத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, பகுதி கழக செயலாளர்கள் மௌனசாமி அவர்கள், சுபம் மணிகண்டன் அவர்கள், சாரமேடு சந்திரசேகரன் அவர்கள், வெள்ளியங்கிரி அவர்கள், சிவகுமார் அவர்கள் உலகநாதன் நன்றி தெரிவித்து, வட்டக்கழக செயலாளர்கள் ராஜ்குமார் அவர்கள், ரமேஷ் அவர்கள், அண்ணன் அரவிந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம். கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்கள் பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய முன்னாள் மாநகரத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கக்கூடிய பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநகர மாவட்டத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எம்.ஆர். சரவணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, முன்னாள் மாநகர மாவட்டத்தினுடைய பொருளாளராக சிங்கை பகுதியில் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாநகர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஆர்த்தி முரளி அவர்களுக்கு, மாநகர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் அசோக் அவர்களுக்கு, நம்முடைய மூத்த காரியகர்த்தா மலையூர் மண்டல் தலைவர் ரங்கநாதன் அவர்கள், அதே போல மலையூர் மண்டலுடைய முன்னாள் தலைவர் அனந்த்குமார் அவர்கள், முன்னாள் மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் கோபிநாத் அவர்கள், மகேஸ்வரி நாராயணன் அவர்கள், உமாராணி அவர்கள், அருமை சகோதரர் ஜெய்கணேஷ் அவர்கள், மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அருமை சொந்தங்களே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் இது. எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள், அதே போல தொகுதி பொறுப்பாளர்கள் சிங்கை சேது அவர்கள், நக்கீரன் அவர்கள், ஆட்டோபால் அவர்கள், திருப்பதி அவர்கள், வேணுகோபால் அவர்கள், நடராஜ் அவர்கள், நாராயணதாஸ் அவர்கள், மனோகரன் அவர்கள், கண்ணன் அவர்கள், மீனாகுமாரி அக்கா அவர்கள், கிருஷ்ணவேணி அவர்கள், சாமியானா பாபு அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள், கணேசன் அவர்கள், ஜெயலட்சுமி அவர்கள், அருண்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரணேஸ்வரன் அவர்கள், வி வாசன் அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மனோரஞ்சன் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அக்பர் ஷரீப் அவர்கள், புதிய நிதி கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் இருவர் அசோக் அவர்கள், மாநில கொங்கு பேரவைர் அண்ணன் கொங்கு தேவராஜ் அவர்கள், கொங்குநாடு மக்கள் கட்சியினுடைய நேர்நகர் நந்துரன் அவர்கள், மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் விஷ்ணு லட்சுமண் அவர்கள், மிக முக்கியமாக இந்த சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம நம்முடைய தாய்மார்கள் எல்லோருமே வந்து மர நெல்லில் நிற்கிறீங்க. கொஞ்சம் தயவுசெய்து தண்ணி நல்லா குடிக்கிறோம். நீங்க எல்லாம் நிறைய வேர்வை வந்திருக்கும். தண்ணி நன்றாக குடித்து உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். அண்ணனுக்காக எப்பொழுதும் நாம் இங்கே இருப்போம். திரும்பவும் நான் சிங்காரலூருக்கு மறுபடியும் பிரச்சாரத்துக்காக அண்ணனுக்காக மறுபடியும் நாம் வர இருக்கின்றோம். ஒரு சரித்திர வெற்றியை பதிவு செய்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்திடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. அன்பை சொந்தங்களே, நம்முடைய வெற்றி சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம் மக்கள் நம்பக்கூடிய, மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, நம்முடைய அன்பையும் மரியாதையெல்லாம் முழுவதுமாக பெற்றிருக்கக்கூடிய இரட்டலை சின்னத்திற்கு